கிணத்து தவக்கலையில் மாதிரி இருந்து கொண்டு கத்தி 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 ஒரே கத்தி கொண்டு இருக்கலாது. அதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி ஊடாக திருவண்ணாமலை மாவட்டத்திலேயும் ஒரு தெரிவு நடந்தது. அதுல தலைவர் உள்பட தலைமை குழுவில் அங்கீகரிக்கப்பட்ட செயலாளர் அனைவரும் எங்களோட தெரிவு சட்டபூர்வமாக நடைபெற்றது. அதில் என்னையும் இந்த சிங்கனை தலைவராகவும் மாவட்ட தலைவராகவும் என்னை துணைத் தலைவராகவும் தலைவருக்கு முன்னால் தெரிவு செய்யப்பட்டது. அந்த தெரிவு தலைவர் தான் நடத்தினது, தலைமை தாங்கி. அப்படி நடந்து அதுக்கு கீழே 15 பேர் மாவட்டத்தில் கமிட்டி அங்கத்தவர்கள் தெரிவு செய்யப்பட்டது. அது நடக்கும் போது அதுக்கு எதிர்ப்பாக இதுக்கு முதல் இருந்த மாவட்ட பொறுப்பாளர் கோர்ட்ஸ்ல வழக்கு கொண்டு தாக்குதல் செய்திருந்தார். அந்த வழக்கு இப்பயும் போய் கொண்டிருக்கு. அதுக்கு பிறகு எங்களுடைய வழக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய தலைவரோடு எங்களுடைய பிரசன்னா அவரும் 2 பேரும் எங்களுடைய ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. வழக்கை நாங்கள் பவாஸ் பண்றோம், நீங்கள் கொஞ்சம் அமைதியா இருங்கோ, நாங்கள் அவரோட சார்ஜ் கழிச்சு தலைவர் வாக்குறுதி கொடுத்தவர், நீங்கள் இந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டு போங்கோ. எங்களுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர் சுரேஷ், பிரசன்னா, வினோ அவர்களின் ஊடாகத்தான் இந்த தெரிவு செய்யப்பட்டு 17 பேர் நாங்கள் தெரிவு செய்யப்பட்டு தான் இந்த தெரிவை தான் நடத்தினான்னு சொல்லி தலைவர் எங்களுக்கு செல்வம் அடைக்கலநாதன் கூறினதால நாங்கள் எந்த விதமான ஒரு அச்சமும் இல்லாம திருந்தோம். பிறகு 3ஆம் மாசம் எங்களுக்கு கோர்ட்ஸில் இருந்து ஆர்டர் வந்துச்சு, எங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற. அந்த வழக்கானது பழைய மாவட்ட செயலாளர், அதாவது சால்ஸ் என அழைக்கப்படும் விஜயகுமார் அவர்கள் இந்த எங்களுக்கு எதிராக கமலேஷ் என்பவரும் சேர்ந்து எங்களுக்கு எதிராக இந்த வழக்கை தாக்கல் செய்தவை. இதன் பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த 17 பேரும் தெரிவு செய்யப்பட்டது தலைவர் முன்னிலையில்.